சாப்பிடக்கூடாது, டயட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் என்னுடைய வெயிட் மட்டும் ஐடியல் வெயிட்டில் இருக்கணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க. ஐடியல் வெயிட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக கேளுங்க, லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டயட் இருந்தாலும் டயட் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். மறுபடியும் டயட் விட்டுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் வெயிட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடலாம், ஆனால் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 to 5 டைமில் தான் நிறைய பேர் இறந்தாங்க. ரீசன் என்ன, அது லங்ஸோட டைம். அந்த லங்ஸ் என்ன பண்ணணும், அந்த டைமில் தான் வந்துட்டு தனக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் காட்டும். அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது தன்னைத்தானே கிளென்சிங் பண்ணிட்டோம். ஹாய் கைஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ சேனல். எப்பொழுதுமே நான் வந்து எக்ஸசைஸ் சம்மந்தமான விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, டயட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் என்னுடைய வெயிட் மட்டும் ஐடியல் வெயிட்டில் இருக்கணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 வந்துட்டு பாயிண்ட்ஸை வந்துட்டு நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு லைஃப்பில் நீங்கள் டெய்லி லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நம்ம வெயிட் போடாமல் பார்த்துக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பேசிக் விஷயங்களே நம்ம ஃபாலோ பண்ணணும். அது எப்படி சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நிறைய பேர் ஐடியல் வெயிட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐடியல் வெயிட்னா என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஐடியல் வெயிட்ன்றது ஒருத்தவங்க வந்துட்டு சென்டிமீட்டரில் வந்து 170 சென்டிமீட்டர் அவங்களோட ஹைட் இருந்துச்சுன்னா அவங்களோட வெயிட் வந்துட்டு 70 kg இருக்கணும். ஸோ 170லேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அவங்களோட கேஜ். ஓகேவா? அந்த 70 kg விட அதிகமாக இருந்தாலும் 70 kg விட ஒரு 60 kg அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்துட்டு அன்ஹெல்த்தியாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 2 kg 70ன்றது ஒரு 72 73 கூட இருக்கலாம், அதை விட ஒரு மைனஸ் ஒரு 3 அப்படி கூட இருக்கலாம். அதனால இருக்கிறதுனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அதர்வைஸ் அதை விட ஒரு 10 kg 20 kg 30 kg அதிகமாக இருந்தாலும் ஒரு 20 kg கம்மியாக இருந்தாலும் அவங்கள வந்து அன்ஹெல்த்தி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஐடியல் வெயிட்னு சொல்லலாம். இப்போ எல்லாரும் வந்து ஐடியல் வெயிட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்கிற சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக கேளுங்க, லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்துட்டு வெயிட் போடுற காரணமே. நம்ம டயட்டு அது இதுன்னு ஃபாலோ பண்ணுவோம். பட் என்னதான் டயட் இருந்தாலும் டயட் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். மறுபடியும் டயட் விட்டுட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் வெயிட் போடும். ஸோ எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதை நீங்கள் கவனித்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெயிட் போடாமல் லைஃப் லாங் வந்துட்டு நீங்கள் ஐடியல் வெயிட்லேயே உங்களுடைய பாடி வெயிட்டை கொண்டு போகலாம். ஓகே, அதுக்குரிய ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெயிட் குறைக்கணும் இல்லை ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் எவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட், நான் வெயிட்டை குறைக்கணும் இல்லை நான் ஃபிட்டாக இருக்கணும் இல்லை வந்து நான் வெயிட் கெயின் பண்ணணும், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளே வரணும். அடுத்தவங்க சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 1 மாதம் 2 மாதம் இருக்கக்கூடாது, கண்டினியூவாக வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு அது ஒரு மஸ்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் செல்ஃப் மோட்டிவேஷனும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு, உணவு, ஓய்வு. ஓகேங்களா? ஓய்வுன்றது உறக்கம் சொல்லலாம். இது 3 வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். யாரெல்லாம் இது 3 வந்துட்டு ஈக்குவலாக வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து வெயிட் போடாமல் வந்துட்டு ஐடியல் வெயிட்லேயே இருக்கலாம். சில பேர் வந்துட்டு நல்லா உழைப்பாங்க, ஆனால் ஃபுட்டு வந்துட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஓய்வுக்குரிய உறக்கமும் அவங்கக்கிட்ட இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அவங்க ஆப்வியஸ்லி வெயிட் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய உழைப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. உழைப்பு மீன்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல வேலை செய்வாங்கன்னா நிறைய பேர் இப்போ எல்லாமே ஐடி வேலை தானே ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறது இல்லை நான் ஸ்டாப்பாக ஒரு நம்ம 24 hours 18 hours வந்துட்டு வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றதா வந்துட்டு பீஸா அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டுட்டு ஆனால் தூங்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ மறுநாள் தூங்காமல் இருக்கும்போது மறுநாள் வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விழுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க சாப்பிட்ற ஃபுட்டும் டைஜஷன் ஆகாது. அது என்ன ஆகும்னா ஃபேட்டை கன்வெர்ட் ஆகும், வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அங்கங்கே வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ உணவு, உறக்கம், உழைப்பு இது 3 வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைலில் பார்த்துங்க. நிறைய பேர் உழைப்பாங்க ஆனால் வந்து தூங்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அவங்க ஐடியல் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்,
உங்களுடைய தாரக மந்திரமாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அது என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆனால் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு விருப்பமானது எல்லாமே வந்துட்டு சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க. எது வேணாலும் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா அளவோடு சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அளவு இல்லாமல் அன்கண்ட்ரோலாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. ஸோ எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த தாரக மந்திரமாக உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது, ஆனால் இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட்லாம். ஓகேங்களா? அதாவது இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட்லாம், ஆனால் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. இதை நீங்கள் வந்து தாரக மந்திரமாக வந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு எங்கே போனாலும் இதை நீங்கள் மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அளவோட சாப்பிடுவீங்க. அப்போ உங்களோட ஐடியல் வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் வருவோம். எப்போதுமே வந்துட்டு 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டைமுக்கு சாப்பிடுங்க. ஓகேவா? மார்னிங் வந்துட்டு 7 to 9 சாப்பிடுங்க. மதியானம் வந்துட்டு ஒரு 12 to 2 o'clock சாப்பிட்ருங்க. அதாவது 1 to 2 கூட சொல்லலாம். அந்த டைமுக்கு சாப்பிடுங்க. காலையில் எப்படி ஒரு 8:30 சாப்பிட்டிங்கன்னா நைட்டை வந்துட்டு ஒரு 7 to 9. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டைம் கீப் அப் பண்ணணும். காலை 8:30 சாப்பிட்டிங்கன்னா நைட்டு வந்துட்டு 8:30 சாப்பிடுங்க. ஓகேங்களா? டைமுக்கு நீங்கள் சாப்பிடணும். அதாவது ஒரு நம்மளோட ஆர்கன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில் தன்னைத்தானே வந்துட்டு புதுப்பிச்சுக்கும். தன்னுடைய வேலைகளை வந்து எந்த ஒரு ஆர்கனும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸோட ஆர்கனோட டைம் பார்த்தீங்கன்னா 3 to 5. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 to 5 டைமில் தான் நிறைய பேர் இறந்தாங்க. ரீசன் என்ன? அது லங்ஸோட டைம். அந்த லங்ஸ் என்ன பண்ணணும், அந்த டைமில் தான் வந்துட்டு தனக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் காட்டும். அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது தன்னைத்தானே கிளென்சிங் பண்ணியிருக்கோம், கிளியர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு டைமில் வந்துட்டு அதோட வேலைகளை வந்துட்டு தன்னைத்தானே செஞ்சுக்கும். அப்புறம் வந்துட்டு 5 to 7 வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் அதனோட வேலைகளை, அதாவது மோஷனை வெளியேற்றுறது. அதனால தான் சொல்லுவாங்க காலையில், அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க காலையில் எழுந்தோடனையும் மலம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 to 9 வந்துட்டு ஸ்டமக்கோட டைம். ஸோ அந்த ஸ்டமக்கோட டைமில் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்டமக்கு அந்த வேலையை நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அந்த வேலையை செய்யணும். தயவுசெய்து 9 to 11 யாருமே கண்டிப்பாக அந்த டைமுக்கு சாப்பிடாதீங்க. தயவுசெய்து 9 to 11 அது எதனோட ஆர்கனோட டைம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன். ஸோ நம்மளோட மெயின் ஆர்கன்லேயே முக்கியமான ஆர்கன், நிறைய ஆர்கன் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் எது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன் தான் என்ன பண்ணணும்னா சாப்பிட்ற ஃபுட்டை வந்துட்டு நியூட்ரிஷனாக மாற்றுறோட வேலை வந்து எது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன். ஸோ அந்த 9 to 11 வந்துட்டு ஸ்ப்ளீனு தன்னுடைய வேலைகளை செய்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளீன் வந்துட்டு அந்த வேலையை செய்யாமல் எல்லா பிளட்டும் வந்துட்டு ஸ்டமக்குக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும், அந்த ஃபுட்டுலாம் சாப்பிட்டு ஆல்ரெடி ஃபுட்டு சாப்பிட்டது எல்லாமே நியூட்ரிஷனை மாறாமல் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரத்தம் போகாமல் அதுவும் சரியாக வேலை செய்யாது. ஸ்டமக்கில் கொடுக்குற ஃபுட்டுக்கும் சரியாக வேலை செய்யாமல் அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ 9 to 11 மரண பட்டினி இருங்க. தண்ணி தாக எடுத்தால் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஸ்ப்ளீன் அப்போ தான் வந்துட்டு தன்னுடைய ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்ச அந்த எனர்ஜி ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே வந்து நியூட்ரிஷனாக மாறி பிளட்டாக வந்துட்டு கொண்டு போகிறது மாத்திர வேலையை வந்து ஸ்ப்ளீன் தான் பண்ணுது. ஓகேங்களா? அதனால 9 to 11 வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் டைம்லலாம் வந்துட்டு இந்த 11 o'clock எதனா ஒரு ஜூஸ் குடிங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 days வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா 8:30 வந்துட்டு ஒரு 3 days சாப்பிட்டீங்கன்னா 4th day வந்துட்டு நீங்கள் அந்த 3 daysக்கு சாப்பிட்ட உடனே அந்த பைல்ஸ்ன்ற ஜூஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். அந்த டைமுக்கு வந்துட்டு பைல்ஸ்ன்ற ஜூஸ் கிரியேட் ஆகும். அந்த பைல்ஸ்ன்ற ஜூஸ் கிரியேட் ஆகும்போது அந்த ஃபுட்டு வந்துட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் நீங்கள் 3 days 8:30 சாப்பிட்டுட்டு 4th day வந்துட்டு 8:30 இல்லாமல் ஒரு 11 o'clock சாப்பிட்றது, 9:30 சாப்பிட்றது, இல்லை 10:30 சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த பைல்ஸ்ன்ற ஜூஸ் வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த 8:30 ஃபார்ம் ஆகிடும், ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போ அந்த ஆசிட் வந்துட்டு அசிடிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அங்கே என்ன ஆகும், உடம்பு வந்து பலூன் மாதிரி வெயிட் போடும். ஒரு அசிடிட்டின்றது கேஸ் தான். ஸோ அந்த கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் நல்லா போடும். அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்டைமில் சாப்பிட்டாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் 8:30 சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற ஃபுட்டை வந்துட்டு நான் 2த்தையும் சேர்த்து நான் லஞ்சாக வந்து எடுத்துக்கிறேன், ஒரு 12 மணி 11 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 11 மணிக்கு சாப்பிடும்போது அந்த வந்துட்டு பைல்ஸ்ன்ற ஜூஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகாதனால அப்போ வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு டைஜஷன் ஆகாது. ஓகேங்களா? அப்போ ஃபுட்டு டைஜஷன் ஆகலைன்னா என்ன ஆகும், அதுவும் வேஸ்ட் ஆஃப் ப்ராடக்டை தான் மாறும்.
ஸோ நீங்கள் வந்துட்டு டைம் வந்துட்டு கீப் அப் பண்ணணும். அன்டைமில் சாப்பிடக்கூடாது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க. மார்னிங் 9 to 11 கண்டிப்பாக வந்துட்டு சாப்பிடாதீங்க, அது ஸ்க்ரீனோட டைம். ஸோ தயவுசெய்து அந்த டைமில் மட்டும் தண்ணி மட்டும் தாக எடுத்தால் மட்டும் குடிக்கிங்க. அதர்வைஸ் 11 o'clock மேலே நீங்கள் ஜூஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், அன்டைமில் சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ குண்டாக இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் குண்டாக இருக்கிறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு பல்லில் வந்துட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் எங்களுக்கு டைம் இருக்குது, அதெல்லாம் வேற நாங்கள் கிரைண்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு பல்லில் அரைச்சிட்டு, ஏன்னா சலைவா இருக்கும், அந்த சலைவா வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்கேயே நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா உள்ளே போகும்போதே கொஞ்சம் ஃபுட்டு தான் உங்களுக்கு போகும், டைஜஷன் ஆகி ஃபுட்டு வந்து போயிட்டு ஸ்டமக்கில் அரைக்கிற வேலையும் கம்மி. ஸோ அது ஈஸியாக வந்து நியூட்ரிஷனாக மாறிடும். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, கடகடன்னு சாப்பிடுவீங்க. வேலைக்கு போகணும் இல்லைனா வந்துட்டு நிறைய ஃபுட்டு சாப்பிட்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஐடியல் வெயிட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா, என்ன தான் ஃபாஸ்டிங் அது இது டயட் அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணாலும் அது ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ரிசல்ட் இருக்கும். திருப்பி விட்டிங்கன்னா திருப்பி ஏறும்ல. ஸோ அது இல்லாமல் நீங்கள் எதுவுமே எல்லாமே நான் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் விருப்பப்பட்ட பொருளை நீங்கள் சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை பீஸாவே வச்சுங்க, பீஸாவே சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை மெண்டு அந்த சலைவாவோட பொறுமையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தான் உங்களால் சாப்பிட முடியும். ப்ளஸ் அது நல்லாவே டைஜஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ போகிற விஷயம் ஃபஸ்ட்டு வாய்க்குள்ளே போகும்போதே நீங்கள் நல்லா வந்துட்டு டைஜஷன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அனுப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போதோ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, நல்ல நிறைய பேருக்கு வந்து தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது ஒரு வாய் சாப்பிடுவாங்க, ஒரு வாய் தண்ணி குடிப்பாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 an hourக்கு முன்னாடி சுடு தண்ணி குடிங்க, 1/2 an hourக்கு கழித்து சுடு தண்ணி குடிங்க. ஓகேங்களா? சாப்பிட்டு முடித்த பிறகு 1 sip தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும், நிறைய தண்ணிலாம் குடிக்கக்கூடாது. ஓகேவா? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போதோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த உள்ளே போயிட்டு ஒரு 8:30க்கு சாப்பிடும்போதோ எந்த டைம் வேணாலும் அந்த டைமுக்கு நீங்கள் சாப்பிடும்போதோ பைல்ஸ்ன்ற ஜூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பைல்ஸ் ஜூஸ் வந்துட்டு எதுக்குன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்துட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஒரு ஆசிடு, தலையில் போட்டிங்கனாலும் அப்படியே புஷ்ஷுன்னு எல்லாமே அழிஞ்சிடும், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆசிடு. நீங்கள் நடுவில் ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணி போயிட்டு அந்த பைல்ஸ்ன்ற ஜூஸோட வீரியத்தை வந்துட்டு குறைச்சிடும். அதாவது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற வீரியத்தை வந்து அது கம்மியாகிடும். அப்போ என்ன அங்கே நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு சரியாக டைஜஷன் ஆகாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட் இருக்கும், சாப்பிடுவாங்க, ஒரு டீ குடிப்பாங்க, ஒரு கோக் குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, இப்படிலாம் இருந்தோன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வெயிட் போடும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் தான், நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஐடியல் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னே போயிட்டு தூங்கக்கூடாது. சாப்பிட்டோன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டோன்னே போய் டக்குன்னு தூங்குவாங்க. அப்போவும் வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய வெயிட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போட தான் செய்யும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் பண்ணுங்கள், டயட் வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள். அந்த பேலன்ஸ் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன இந்த சின்ன விஷயங்களே வந்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா வெயிட் போடாமல் வந்துட்டு நம்ம லைஃப் லாங் வந்துட்டு போகலாம். ஃபுட்டு பற்றி நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டயட்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நான் சொன்னால் வந்துட்டு மொத்தம் ஒரு 6-7 பாயிண்ட்டு தான் இருக்கும். இந்த 6-7 பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக தண்ணி குடிங்க, நல்ல தண்ணி குடிக்காதீங்க. ப்ளஸ் வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, அன்டைமுக்கு சாப்பிடாதீங்க. 2 வேளையும் சேர்த்து வந்துட்டு நான் 12 மணிக்கு சாப்பிட்றேன்ட்டு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. காலையில் எப்போதுமே வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியானம் வந்து மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த இதுவை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நம்ம இப்போல்லாம் அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறோம், காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டோம், நைட்டு மட்டும் வெளியில் போயிட்டு நல்லாவே சாப்பிட்றோம். ஸோ இதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்ஷன் பண்ணாலும் எப்போதும் நீங்கள் ஐடியல் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயட்டுன்னு கேட்பாங்க, ஆனால் டயட்டு ஃபாலோ பண்ணுற வரைக்கும் ரிசல்ட் கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் டயட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க? ஒரு 6 மாதம் 3 மாதம் மறுபடியும் டெம்ப்ட் ஆகும், மறுபடியும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம், மறுபடியும் வெயிட் போடுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ல நீங்கள் இஷ்டப்பட்டது எல்லாமே விருப்பப்பட்டது எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடாம நீங்கள் ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வெயிட் போடாது.
ஓகேங்களா? இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஜிம்மில் பொறுத்த வரைக்கும் நான் இதுதான் எல்லாருக்குமே சொல்லுவேன். டயட்டிங் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டாலே இதில் எதனா ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற கேரக்டராக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எதனா ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய வெயிட்டை வந்துட்டு ஐடியல் வெயிட்லேயே வந்து லைஃப் லாங் நம்ம கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து வெயிட் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, உங்களுடைய டயட்டை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பேலன்ஸ் டயட் தான் எங்கள் ஜிம்மில் எல்லாருக்குமே நான் பேலன்ஸ் டயட் தான் கொடுப்பேன். ஸ்ட்ரிக்ட் டயட் இந்த டைமுக்கு இது சாப்பிடுங்க, இந்த டைமுக்கு இது சாப்பிடுங்க நான் சொல்லவே மாட்டேன். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய எடையை நல்லா வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி. இனிமேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.